வணக்கம். இன்னைக்கு கதைய சொல்லட்டா? இன்னைக்கு காலைல 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். அப்படின்னு ஒரு நாளாச்சும் சொல்லணும்னு ஆசை தான். ஆனா எப்பவும் போல 6:45க்கு எந்திரிச்சு அரக்க பறக்க தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன். பீட்ரூட்ட சரக்கு சரக்குன்னு அரைச்சு சப்பாத்தி மாவுல ஊத்தி பிசைஞ்சு சாதா பூரிய பீட்ரூட் பூரியா ப்ரமோஷன் கொடுத்தாச்சு. சைட் டிஷ்க்கு பாசி பருப்பை வேக வச்சு தால் ஒண்ணு செஞ்சுட்டு சில பல முட்டைகளையும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்ச கையோட ஒரு 3 பூரிய முழுசா முழுங்கிட்டு ஆபீஸ்க்கு டூர்னு கிளம்பிட்டேன். யாராச்சும் வெளியே வர சத்தம் கேட்டாலே இவங்க எப்படி தான் தலை தெறிக்க ஓடுவானுங்க. வந்த நபர் திருமுனையை தாண்டறதுக்குள்ள திரும்ப வந்து படுத்துக்குவானுங்க. சில நாட்களா நம்மளோட சேனல்ல விளாக்ஸோட சேர்த்து கேஜெட் டெஸ்டிங்கும் தீவிரமா செஞ்சுட்டு இருக்கிறதால டெஸ்டிங் ஷூட்டிங் எடிட்டிங் ரிப்பீட் மோட்ல பரபரப்பா வேலைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. சில சந்தேகங்களை என் குருநாதர் தாடி மனிதன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் கொரியா பொண்ணு கூட்டிட்டு வர கிளம்பிட்டேன். வர வழியில என் வாகனத்துக்கு கிண்ணன டேங்க் நிரப்பிட்டு 284 ரூபாய் மொய் எழுதிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா நாட்டாம முருங்கைக்கீரை சாம்பாரும் கோவக்காய் வறுவலும் செஞ்சு வச்சிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து நெளிஞ்சிருந்துட்டு தவறாம ஒரு டீயை போட்டு கல்பா அடிச்சுட்டு என் கொரியா பொண்ணு கூட்டிட்டு கிளம்பிட்டேன். இப்ப நாங்க போய்கிட்டு இருக்கிறது ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் கடைக்கு. என் கொரியா பொண்ணோட தமிழ் ஆசிரியை அவங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட்காக இவ்வளவு திருவள்ளுவர் கெட்டப் போட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஃபேன்சி ட்ரெஸ் வாங்க தான் இப்ப போய்கிட்டு இருக்கோம். திருவள்ளுவர் கெட்டப்க்கு ஒரு வெள்ளை பேண்ட்டும் துண்டு இருந்தாலே போதும். ஆனா ஒட்டு தாடியும் ஜடாமுடியும் கண்டிப்பா வேணும். நங்கநல்லூர் ஏரியால ஒரு கடையில சகல விதமான ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் ஈஸியா கிடைக்கும். அங்க போயிட்டு என் கொரியா பொண்ணு மண்ட சைஸ்க்கு ஏத்த மாதிரியே ஒரு செட்டும் வாங்கிட்டு வாடகைக்கு 600 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த செட்டை திரும்ப கொடுக்கும்போது 300 ரூபாய் திரும்ப கொடுத்துருவாங்க. சௌமியா நம்பர் தேவையான ஐட்டத்தெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சிறுகடைக்கு ஆசையை பார்த்துட்டு தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு செட்டில் ஆகி படுக்கவே மணி 11க்கு மேல ஆயிடுச்சு. எது எப்படியோ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நிம்மதியா இருங்க.